பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜெயந்த் கார்த்திக். பிஓகேல என்ன நடக்குது? அங்க ஒரு பெரிய போராட்டம். அங்க இருக்கிற மக்கள் நாங்க பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க இல்லைங்கிறத அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு தான் பாக்குறோம். என்ன நடக்குது பிஓகேல? பிஓகே பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆக்கிரமிப்பு பேரே தான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அது கில்ஜித் பால்டிஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பிஓஜேகே அப்படின்வோம். அதே மாதிரி இந்த பக்கம் லே லடாக் சைட்லையும் அது அக்சாய் சின் அப்படின்றதும் அது இந்த பக்கம் சைனா பாகிஸ்தான் கிட்ட பாகிஸ்தான் கொடுத்தது, அப்புறமா சைனா 1965 எடுத்தது, அதெல்லாம் இருக்கு. அதில் ஆக்கிரமிப்பு பகுதியாக தான் நம்ம வச்சிருக்கோம். நம்மளுடைய பகுதி தான் அது, ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். பாகிஸ்தான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்பெயர மாத்திட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ராணுவம் தான் ரொம்ப முக்கியம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சிவிலியன்ஸுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஒரு 30-40 குடும்பங்கள் இருக்கு. ஸோ அந்த 30-40 குடும்பங்கள் அரசியல் முக்கியத்துவம் அந்த குடும்பங்களுக்காகவே ஒரு அரசாங்கம் நடக்கிறது. ராணுவத்திற்காக ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா அது பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான் ராணுவத்தோட அத்துமீறல்கள் எல்லா பகுதியிலும், அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா மாகாணங்களையுமே ஒன்று போல அவங்க நடத்துறது இல்லை. ஸோ இப்போ பலூச்சிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% பாகிஸ்தானோட நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதி அது. அந்த பகுதி இந்தியாவோட இணைவதாக இருந்தது. அந்த பகுதியை இணைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் இந்தியாவும் சரி, அங்க இருக்கக்கூடிய கான் ஆஃப் கலாட் அவர்களும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும் போது நேரு அவர்கள் செய்த ஒரு எப்பவுமே சின்ன தப்பு தான் பெரிய எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ சின்ன தப்புனால அது பலூச்சிஸ்தான் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஸோ எப்படி காஷ்மீரை இங்கே ஆக்கிரமிச்சாங்களோ அதே மாதிரி பலூச்சிஸ்தான் ஆக்கிரமிச்சாங்க. 50% நிலப்பரப்பை கொண்ட பலூச்சிஸ்தான் அந்த மாநிலம், அதுல ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. பஞ்சாபுக்கும் சிந்துக்கும் தான் பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கும். பஞ்சாபையும் சிந்தியும் ஜெயிச்சாலே போதும், அவன் ஆட்சியை பிடிச்சிடலாம் பாகிஸ்தான் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் நம்மளுடைய பகுதி நம்ம ஃபுல்லா நம்ம கிட்ட கொடுக்கும் போது மகாராஜா ஹரிசிங் நம்மளுக்கு ஃபுல்லா எழுதி கொடுத்தாரு. அதாவது அக்சஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன்ல முழு ஜம்மு காஷ்மீரையும் நம்மளிடம்தான் நம்மளுடைய மகாராஜா ஹரிசிங் கொடுத்தாரு. ஆனா பாகிஸ்தான் பாதி வரை ஆக்கிரமிச்சது. அந்த சமயத்துல திரும்ப நேரு அவர்களுடைய சின்ன தவறு, ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அப்ப ஃபீல்டு மார்ஷலா இருந்த கரியப்பா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், அப்புறமா ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்புறமா கரியப்பா அவர்கள், அப்ப பிரிகேடியரா இருந்த பின்னாடி ஃபீல்ட் மார்ஷலான சாம் மேனக்ஷா அவர்கள் எல்லாருமே மீட்டிங் போட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னா, அப்போ உனக்கு காஷ்மீர் வேணாமான்னு சர்தார் பட்டேல் கேட்க, இல்ல எனக்கு காஷ்மீர் வேணும் அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட ஜவஹர்லால் நேரு சொல்றதாக சாம் மேனக்ஷா அவர்களை ரெக்கார்ட் பண்றாரு. அப்படி பண்ணும்போது எது வரைக்கும் எது வரைக்கும் வந்தாங்களோ அது வரைக்குமாவது பிடிக்கணும்ல, அதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. அது கடைசி வரைக்கும் நேரு அவர்கள் ஆர்டர் போடல அப்படின்றத அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் இருக்குல்ல, அது நடந்த விஷயத்த சொல்லும் போது சாம் மேனக்ஷா அவர்கள் கிட்ட சர்தார் பட்டேல் தான் சொல்லியிருக்காரு, யுவர் கமாண்டர் இன் சீஃப் ஹாஸ் இன்ஸ்ட்ரக்டட் யூ, ஹி ஹாஸ் கிவன் ஆர்டர்ஸ்னு. கடைசி வரைக்கும் நேரு அவர்கள் எனக்கு காஷ்மீர் வேணும், போய் காஷ்மீரை புடிச்சுனுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்த பிரிகேடியரா இருந்த சாம் மேனக்ஷா கிட்ட ஆர்டர் போட்டதா எந்த இடத்துலயுமே ரெக்கார்ட்ஸ் இல்லை. ஸோ சாம் மேனக்ஷா கிட்ட நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் திரும்பி, அவர் டெப்டி பிரைம் மினிஸ்டரா இருந்தார், எனக்கு போய் காஷ்மீர் வேணும்ன்ற வார்த்தையை சொன்னது சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தர ஜவஹர்லால் நேரு கிடையாது. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இது உள்நாட்டு பிரச்சனை, நம்ம எப்ப பேசியிருப்போம். அந்த மாதிரி பிடிச்ச ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய ஆக்கிரமிப்பு பகுதி இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய அங்க தொகுதிகள்லாம் இருக்கும்ல, அந்த தொகுதி வரையறையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ பலூச்சிஸ்தான் எப்படி வஞ்சிக்கப்படுகிறதோ, நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியோ, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லயும் இருக்கு, கம்மியான சீட்ஸ் தான். அதுல அங்க ரெஃப்யூஜியா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஃபுல் ஸ்டேட்ஹுட்டும் கிடையாது, கண்ட்ரியாவும். அதாவது நீங்க மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா 1990களுக்கு முன்னாடி இருக்க மேப், பாகிஸ்தான் மேப் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்காது. 90களுக்கு அப்புறமா வரக்கூடிய மேப்ல எல்லாம் இப்ப கூகுள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையாக விளங்கும் பாகிஸ்தான், இன்னைக்கு பாகிஸ்தான் மேப்னு சொல்லிட்டு கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஏஐ மூலமாக பாகிஸ்தான் மேப்பை வர அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சரி, அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சேர்த்து தான் வரையும். சரி, அமெரிக்கா மேப்பை காமிக்கிறதுன்றது ஒண்ணு அது டிஸ்பியூட்டட் டெரிட்டரி காட்டு, இல்லைன்னா ஒன்னு இந்தியாவோட சேர்க்கணும், இல்லை டிஸ்பியூட்டட் டெரிட்டரி காட்டணும்.
ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை இவங்களோட தான் சேர்த்து காட்டுவாங்க. யாரு? பாகிஸ்தானோட தான் சேர்த்து காட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கான இட ஒதுக்கீடு அப்படின்னு இருக்கு. அதாவது அங்க தொகுதியில வந்து பெண்களுக்கான இட ஒதுக்கீடு இருக்கு பாகிஸ்தான்ல. அதே மாதிரி இந்த அகதிகளாக வந்தவர்களுக்கான ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ன்றதை புடுங்கி வச்சிருந்தான். ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மொழி பேசக்கூடிய காஷ்மீரிகளுக்கான இடஒதுக்கீடுன்னு இருக்கு இந்த தொகுதிகள். அந்த தொகுதியை எடுத்துரு அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதை வந்து பாகிஸ்தான்ல இருக்க ஒரு அமைப்பு கொண்டு வர சொல்லி அழுத்தம் போடுது. அதை செல்லுமா செல்லாதான்னு ஒரு இடியாப்ப சிக்கல்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா கொண்டு வந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா அவன் சொல்றவன் வந்து ஒரு மோசமான ஒரு இயக்கம். ஆனா எடுத்துட்டாங்கன்னா காஷ்மீர் மக்களுக்கு ஒரு பெரிய அநீதி, அதாவது பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீருக்கு ஒரு பெரிய அநீதி இழைத்த மாதிரி இருக்கு. அந்த மக்கள் ஒத்துக்க போறது இல்லை. சரி, அதை எடுத்துட்டு அந்த இடஒதுக்கீடு இல்லாம எல்லாத்துலயுமே பத்தான்ஸ், இவங்க சொல்ற மாதிரி பத்தான்ஸும் இந்த முக்கியமா ஒரு 4-5 குடும்பம் சொன்ன இல்லையா, ஒரு முக்கியமா அந்த குடும்பத்தோடைய வாரிசுகள் தான் அந்த இடத்துலயும் ஆளணும்னு நினைச்சாங்கன்னா காஷ்மீர் வந்து தன்னுடைய இருப்பை இழக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால காஷ்மீர் மக்கள், அதாவது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இருக்குல்ல, அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் இந்தியாவோடய போய்க்கிறேன், இந்தியாவோட நான் இருந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பேன். ஏன்னா நீங்க வந்து இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஆஃப்டர் ஆர்டிகல் 370 பாத்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவுடைய பகுதியா இருக்கக்கூடிய காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி அந்த பக்கம் இருக்க மக்களுக்கு தெரியுது, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியுது. யுஏஇ இன்வெஸ்ட் பண்றான், அப்புறமா சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்றான், ஏன் நாளைக்கு அமெரிக்கா கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும் போது அப்ப இந்த இடத்துல வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும். அங்க நீங்க இன்னும் திரும்ப அந்த இடஒதுக்கீடு, அதுக்கப்புறமா அங்க திரும்ப வந்து அந்த மக்களை எப்படி அடிமைப்படுத்தி அவங்கள வஞ்சிக்கிறது அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அந்த மக்கள் வந்து போதண்டப்பா, இது 80 வருஷம் ஆச்சு, இன்னும் நீ வந்து எதுவும் மாறின மாதிரி தெரியல, எனக்கு நீ வந்து ஒரு என்ன சொல்றது சொர்க்கத்தை காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போய் நரகத்துல தள்ளிட்ட. ஸோ அதனால எனக்கு கூட வானா, நான் வந்து இந்தியாவோடய போறேன்ற லெவலில் தான் அந்த ஊர் மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து இந்தியாவோடு சேர்வதற்கு தயாராக இருந்தாலும் பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் அதை விட மாட்டார்கள். அதனால அவங்க மேல அடக்குமுறைகளை மேலும் மேலும் திணிக்கிறார்கள். அவங்க வந்து ரிசோர்ஸ் கிடையாது, அதாவது பெட்ரோல் விலை அங்க பாகிஸ்தான்ல 350 ரூபா, அதாவது பாகிஸ்தானோட விலை மதிப்புல வந்து 360-380 ரூபா வரைக்கும் போகுது பெட்ரோல். அப்படின்னாலும் ரேஷன்ல தான் கிடைக்குது, பெட்ரோல் இல்ல. சோ உங்களுக்கு வந்து வளர்ச்சி இல்ல, கோதுமை இல்ல, கோதுமை மாவு இல்ல, சோத்துக்கே பஞ்சம். எல்லா இடத்துலயும் நம்ம சபா ஷெரீஃபும் அசீம் முனீர் போகும்போது பிச்சை, அது என்ன சொல்ற, திருவோட தான் போறாங்க. ஸோ அப்படி இருந்தோம் இந்த இடத்துல விட்டு இந்த போக மாட்டேன்றான். அந்த இடத்துல இருக்க மக்கள் போதும், நீ தயவுசெய்து கிளம்புன்ற லெவலில் இருக்காங்க. அதனாலதான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் அப்படின்றதுனால தான் ஆரம்பத்துல இந்தியா போர் செய்து இந்த மீட்டெடுக்கணும், அதாவது எல்லாரும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம திரும்ப ஆக்கிரமிக்கணும்ன்ற மாதிரி ஆர்டிகல்லாம் தமிழ்ல எழுதுறாங்க, இங்கிலீஷ்ல எழுதுறாங்க. ஒரே ஒரு சின்ன திருத்தம் நான் சொல்ல விரும்புறேன், என்னன்னா அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம திரும்ப ஆக்கிரமிக்கலாம் வேணா, அது என்னோட இடம், என் இடத்த மீட்டெடுக்கணும். எப்படி ராமர் போய் சீதையை மீட்டு வந்தாரோ அதே மாதிரி நம்ம போய் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்டு தான் வரணுமே தவிர அதை ஆக்கிரமிக்கிறதுக்கு வேற எவனோட நிலம் கிடையாது. அது என்னோட நிலம், நம்ம ஊர், நம்ம எல்லாருக்கும் சொந்தமான இந்தியாவோட நிலப்பரப்பது. அதை மீட்டு தான் எடுக்கணுமே தவிர ஆக்கிரமிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. விரைவில் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, பெரிய போர் இல்லாம அந்த மக்களுமே சேர்ந்து நம்மளோட வருவதற்கான நேரம் நெருங்குகிறது நான் பாக்குறேன். இப்ப பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிந்து நதிநீர் அந்த ஒப்பந்தம் வந்து பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் வந்து நம்ம நிப்பாட்டியிருக்கோம், அதை இப்ப அவங்க வந்து ஒரு மிரட்டல் தோணில, இன்னுமே யாராவது சிந்து நதி நீரை வந்து எங்களுக்கு பங்கீட வந்து தடுத்தா நாங்க கையை வெட்டுவோங்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து இல்ல போரே தொடுப்போம் இந்தியா மேல அப்படிங்கிறாங்க. இதற்கு நம்மளோட அரசாங்கத்தோட பதில் என்னவா இருக்கு? பதில்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு, போன வருஷம் 1 வருஷம் ஆக போகுது, 1 வருஷம் ஆயிடுச்சு, ஜூலை மாசமே வந்துருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்க வந்து இண்டஸ் நதி சிந்து நதி நீர் ஒப்பந்தம்ன்றது வந்து ஒருதலை பட்சமாக திரும்ப அமெரிக்கா, யூகே, அப்புறமா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லாம் சேர்ந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த இடத்துலையுமே இந்த ஆப்பம், ஒரு குரங்கு 2 பூனை அந்த கதையில ஆப்பத்தை பிரிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு கதை வரும். அந்த மாதிரி தான் அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானும் அது ஒன்றும் பண்ணல, நம்மளுக்கும் கொடுக்கல, அவ்வளவுதான். அந்த இது சிந்து நதியில, அதாவது சமீபத்துல ஒரு படம் வந்தது, டாக்டர்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன், அப்புறம் யோகி பாபு, அப்புறம் இன்னொருத்தர், 3 பேர் வந்து பங்கு பிரிக்கிறேன்னு சொல்லும் போது 39-41 மாதிரி
ஒரு மாதிரி சொதப்பலான ஒரு நம்பர் பங்கீடு, அந்த மாதிரி பங்கீடு கூட நம்ம பார்த்துருக்கலாம். ஆனா 80-20ன்ற பங்கு வந்து இந்தியா வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 80% பாகிஸ்தானுக்கு. அவன் பயங்கரவாத நாடு, அவன் பயங்கரவாத ஆதரவு நாடு. ஒரு நாட்டுக்கு 80% தண்ணி வச்சு என்ன பண்ண போறான்? ஒண்ணும் கிடையாது. அவன் திரும்ப வந்து தண்ணியை கடல்ல கொண்டு போய் கொடுப்பான். அப்படின்னா தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு என்னன்றதை தான் பார்க்க போறாங்க தவிர அந்த தண்ணி வேஸ்டா தான் போய் கடல்ல கலக்குது. ஸோ அதனால அவன் ஒரு டேம் கூட கட்டல. சரி, அவன் எவ்வளவு தென்னாவட்டில் அந்த டேம் கட்டாம இருந்தான் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி டேம் கட்டாது, இந்தியா வந்து தண்ணி தடுத்து நிறுத்தாதுன்னு அமெரிக்காவும் யூகேவும் அவங்களுக்கு பெரிய அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அஷூரன்ஸ்னால அவனுக்கு எந்த டேமும் கட்டல. 80 வருஷத்துல ஒரு டேம் கூட கட்டாம அவனுக்கு வந்து தண்ணி வரும், வானம் பொழிகிறது, டேம் கட்ட போறதுல தண்ணி நம்ம ஊர்ல வரப்போகுதுன்னு ஜாலியா இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவன் டேம் 4-5 டேம் கட்டியிருந்தானா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அவன் பணத்தை எல்லாமே அவன் மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்காம பயங்கரவாதத்துக்கு கொடுத்துட்டு இருக்கானா, அவன் எப்படி டேம் கட்டுவான், எப்படி மக்கள் வாழ்வாங்க? ஸோ அந்த மாதிரி 80% பாகிஸ்தானு 20% இந்தியாவுக்குன்ற மாதிரி ஒரு கேவலமான, ஒரு அறிவு இருக்கிறவங்க யோசிக்கிற கூட அளவு கெப்பாசிட்டி கூட இல்லாத ஒருத்தர் எழுதின ஒரு ரெக்கார்டு. அந்த பேப்பரை நம்ம ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணதே தப்பு. அதை ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு அரசாங்கம் கண்டிப்பா ஒத்துக்காது. பாரத பிரதமர் அதுக்காக வெயிட் தான் பண்ணிடணும் முதல்ல இருந்தே. இந்த ஆர்டிகல் 370 போதே சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கேன்சல் பண்ற மாதிரி காமிச்சுதான் ஆர்டிகல் 370 வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ இப்ப உண்மையிலேயே ஆபரேஷன் சிந்தூர் போது முதல்ல அடிக்க வேண்டியது அங்கதான் அடிக்கணும், வேற வழியே கிடையாது. அதனால அடிச்சோம். சரி, நீங்க அதை நிறுத்தத்தை பத்தி நம்ம பேசிட்டோம். ஏன் நிறுத்தணும் அதெல்லாம் பேசியாச்சு. இப்ப அந்த நிறுத்ததுல வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லுது? இந்த ஆபரேஷன் சிந்தூர் போது நம்ம தோத்து போயிட்டோம் தானே பாகிஸ்தான் சொல்லுது, சொல்றாங்க. கரெக்டா? ஸோ பாகிஸ்தான் ஜெயிச்ச போற அப்புறம் எப்படி சிந்து நதி நின்று ஓபன் பண்ண வேண்டியதானே? ஆக்சுவலா இந்தியா கேட்டு கொண்டது இருக்குன்னு நாங்க போற நிறுத்தணும், மண்ணாங்கட்டி வெள்ளை பொண்ணுன்னு சொன்னல. ஸோ அப்ப நீ தானே போற நிறுத்தின. அப்ப நீ அந்த சிந்து நதி நீர் ஓபன் பண்றதுக்கு நீ தான் ஜெயிச்சவனாச்ச, உனக்கு தான் அவ்வளவு பெரிய வல்லமை எல்லாம் இருக்குல்ல. அப்ப நீ ஓபன் பண்ண வேண்டியதானே? இப்ப எதுக்கு வந்து இந்தியா கிட்ட கெஞ்சின்னு இருக்க? ஸோ இங்க ப்ராப்ளம் வந்து பொய். அதாவது சில பேர்லாம் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளருவாங்க. பொய்யிலே கடைசி வரைக்கும் பொய் தான். அதாவது இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, லைட் டிடெக்டர்ல பேர் சொன்னா கூட பீப்னு அடிக்கும். அந்த மாதிரி அவ்வளோ பொய். அந்த மாதிரி பாகிஸ்தான் நாடு வாயை திறந்தாலே பொய் தான். அதனால இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தலைன்னா வந்து அப்படியே ரெண்டா கீச்சிடுவோம், அப்புறம் கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன். நீ முதல் நாள்ல இருந்து அதான் ராஜா சொல்லினுக்கிற. நீ என்ன சொல்ற? இந்தியா வந்து 100 துண்டா போடுவேன், பிளேடு வச்சு கீறி ப்ளீட் டு டெத்து, இதெல்லாம் நீ சொல்லின்னு தானே இருக்க. எவ்வளவு வருஷமா சொல்ற நீ? எனக்கு தெரிஞ்சு 80 வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஸோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ உன்னால முடிஞ்சா தண்ணி நிறுத்தத்துக்கு என்னவோ அது பாரு. அந்த தண்ணி நிறுத்தாம இருக்கிறதுக்கு ஓபன் பண்றதுக்கு என்னன்னா உன்னோட ராணுவத்தை வச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்லை. ஆஸ் யூஷுவல் லஷ்கர் இ தாய்பா, ஜெய்ஷ் இ முகமது, இல்லைன்னா அது என்ன சொல்ல புதுசா ஒரு இயக்கத்தோட பேர் சொல்லி அது கூட எங்களுது இல்லைன்னு சொல்லி வாபஸ் வாங்கி பல்ட்டி சோமர் சால்ட் அடிச்சு திரும்ப 3 நாள் கழிச்சு ஆமாங்க நாங்க தாங்க சொன்னோம் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் பேர், புதுசு பேர் தானே, பொய் புழுவுறதுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்க போற, வச்சுட்டு போ. அவ்வளவுதான் உன்னால பண்ண முடியும். தவிர இந்திய அரசாங்கத்தையோ இந்திய ராணுவத்தையோ எதிர்த்து உன்னால சிந்து நதி நீர்ல ஒரு டிராப் தண்ணி கூட உன்னால எடுத்து வர முடியாது. அது எழுதி வச்சுக்கோ. ஒரு லெட்டர் வந்து சோசியல் மீடியால பரவலா பரவிக்கிட்டு இருக்கு. என்னன்னா பேர் என்னன்னு எதுவும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து 2 பிரதமர்களுக்கும், நம்ம பாரத பிரதமருக்கும் பாகிஸ்தான் பிரதமர் அவர்களுக்கும் வந்து சில பல கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அந்த லெட்டர், இதோட பின்னணி என்ன, யார் இந்த லெட்டரை எழுதினா, யாரோட வாய்ஸ்ன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியல. முதல்ல நீங்க சொல்ற அந்த 117 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் போட்டதா சொல்றாங்க. அந்த லெட்டர் யாரெல்லாம் கையெழுத்து போட்டா அந்த சிக்னேட்டரிஸ் எல்லாம் பார்த்தா அந்த லிஸ்ட் இல்ல. ஸோ இவங்களா ஒரு அச்சு விடுறாங்க. அஸ் யூஷுவல் இது வந்து அமெரிக்கன் டீப் ஸ்டேட் இருக்குல்ல, அமெரிக்கன் டீப் ஸ்டேட் தான் பண்ணோம். நாங்கள் சாங்ஷன்ஸ் போடுவோம்னு பயமுத்துவானுங்க. சரி நீ போடா அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாம் என்று இருக்கிறோம்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் இது. ஸோ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, இது நம்பகத்தன்மையற்ற ஒரு ஆளோட நம்ம டீல் பண்றோம்னு சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதை தான் நான் இப்போ திரும்ப ரீஹைட்ரேட் பண்றேன். பாகிஸ்தானோட வாய்ஸா தான் இருக்குது, இது வந்து இந்தியாவோட வாய்ஸ் மாதிரி இல்லை. சரி, அந்த லெட்டர்ல என்ன இருக்குதா இவங்க சொல்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. மொத்தம் பொதுவா மொட்டை தாத்தா குட்டையில உந்தர, எந்த மொட்டை தாத்தா எந்த தெருல எந்த குட்டையில இது வந்து திராவிட மாடல்ல இருந்து மாறி ஏதோ இப்ப சென்னையில ஓரளவு தண்ணி நிக்குமா நிக்காதான் தெரியல. சரி, ஏதோ ஒரு குட்டையில வந்தா கூட அது எந்த குட்டைன்னு தெரியல. சோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு மொட்டையா சொன்னா யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும்? பிரைம் மினிஸ்டரோட பேச்சுவார்த்தை நடத்துமா? பாகிஸ்தான்ல பிரைம் மினிஸ்டரோட பேச்சுவார்த்தை நடத்துறதும் இந்த பக்கம் திரும்பி செவுத்தோட பேசுறது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தண்ட கர்மாந்தரத்துக்குன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த ஊர்ல இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லியாக்கத் அலி கான் ஆரம்பிச்சு இப்ப ஷஹபாஸ் ஷெரீப் வரைக்கும் ஒரு தலைவனு கூட
முதுகெலும்போ அது ஏதாவது இருக்குதா இல்லையான்னு தெரியாது, முதுகெலும்பே இல்லாத ஒரு தலைவர்கள் சொல்லிக்கிறவங்களுடைய நாடு பாகிஸ்தான். அது இராணுவத்தை மையமாக இராணுவத்திற்கென்றே ஒரு நாடு இருக்கிறது பாகிஸ்தான். சோ இப்ப ஷபாஸ் ஷெரீஃபோட பேசுறது வேஸ்ட்னு சொல்றோம், எல்லாருமே சொல்லுவாங்க. பாகிஸ்தான்காரனே ஒத்துப்பான் ஷபாஸ் ஷெரீஃபோட பேசுறது வேஸ்ட்பா அப்படின்னு. சோ அப்ப அவரோட பேச முடியாது. சரி, அசீம் முனீரோட பேசலாம்னா அசீம் முனீரோட பேச முடியாது. ஏன்னா அசீம் முனீர் அப்பாயிண்டட். யார? பாகிஸ்தான் அப்பாயின்மெண்ட், அமெரிக்கா அப்பாயின்மெண்ட் தெரியாது. இந்த அமெரிக்கா, பாகிஸ்தானு, அப்புறமா வந்து இந்த பாகிஸ்தானோட அரசியல் கட்டமைப்பு எல்லாம் சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. என்னன்னா ஆர்டர் இருக்குங்க அப்படின்னா. என்ன ஆர்டர் அப்படின்னா, முதல்ல அல்லாஹ், அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ISI, அதுக்கப்புறம் பாகிஸ்தானோடைய பார்லிமெண்ட், அப்புறம் பிரதமர், இப்படிதான் ஆர்டரே இருக்குது. ஏன்னா எவன் பிரைம் மினிஸ்டரா இருப்பான், எவன் நாளைக்கு இருக்க மாட்டான்னு தெரியாது. பிரைம் மினிஸ்டர் ஒரு அறிக்கை விட்டு போவார் வீட்டுக்கு, அடுத்த நாள் அவர் ஒண்ணு உயிரோட இருக்க மாட்டாரு, இல்லைன்னா ஜெயிலுக்குள்ள இருப்பாரு, இல்லைன்னா நாடு விட்டு நாடு போயிடுவார். இப்படிதான் இருக்கும் பாகிஸ்தான்ல. இப்ப இந்த ஆளோட பேச முடியாது. சரி, ஜெனரல் வந்து ஃபீல்டு மார்ஷல் இப்போ சுத்தின்னு இருக்கான். எனக்கு அதாவது மினிஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் விட்டுருங்க, ஜெனரலா ஒரு மிலிட்டரி ஆபீசர்ஸ் மேல எனக்கு மரியாதை உண்டு. ஆனா அசீம் முனீர் மாதிரி ஒரு ஆளெல்லாம் என்னால வந்து ஒரு மிலிட்டரி ஆபீசர்னு ஒத்துக்க முடியாது. அந்த ஆள் வந்து எப்படியோ பேப்பர் பறந்து போய் மேல உட்கார்ந்த மாதிரி அப்படி உட்கார்ந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சுங்க. அந்த ஆளோட பேச்சு நடத்துறாங்க. இது வந்து ஆபரேஷன் சிந்தூர் போதே இந்த மாதிரி கேட்டாங்க. ஒரு டிபேட்ல நடந்தது. என்னன்னா, பாகிஸ்தானோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். நான் சொல்றது ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா திரும்பி கேட்டு அதே கேள்விதான் நம்ம திரும்ப கேட்கிறேன். சோ ஒரு வருஷம் 2 மாசம் கழிச்சு அதே கேள்வி, யாரோட பேச்சுவார்த்தை நடத்தணும்? ஷபாஸ் ஷெரீஃபோட பேசுறது வேஸ்ட், தண்டம். சரி, அசீம் முனீரோட பேசினாலும் வேஸ்ட். சரி, ட்ரம்போட பேசலாம்னா ட்ரம்போட பேசுறது வேஸ்ட். சோ இப்ப நம்மளே வந்து குழப்பத்துல உட்காந்துருக்கோம். ஏன்னா யாரோட பேசினா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னா எதுவும் தீர போறது இல்லை. சோ அதனால முதல்ல பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு கேட்கறதே தப்பு. பாகிஸ்தானோட இந்த முதல்ல என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதே தப்புன்ற மாதிரி மீன் மாதிரி தான் எடுத்துக்கணும். ரெண்டாவது, சரி, பேச்சுவார்த்தை நடத்தும் போது எதை பத்தி பேசுறது அப்படின்னா, சிந்து நதி நீர் பத்தி பேசுறதுக்கு, சிந்து நதி நீர் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, ஓரம் வச்சிரு. சரி, காஷ்மீர் பத்தி காஷ்மீர் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது நான் 2024 செப்டம்பர் மாசம் ஐநா பொது சபையில நம்மளுடைய பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மைக்க பிடிச்சி நேரம் சொன்னது, இதுக்கு மேல பாகிஸ்தானோட பேசுறதுன்னா நீ எப்ப பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரை திருப்பி தருவேன்றது மாத்திரம் தான் பேசுறதே தவிர, எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எப்படி நிறுத்த போறேன்றது தான் பேச போறேனே தவிர, மற்றபடி உங்க கூட பேசுறதுக்கு ஒரு மண்ணங்கட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சோ அதனால இங்க பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. காஷ்மீரை பத்தி பேசுறதுக்கு 2019 அப்புறமா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, 2 நாடுகளுக்குமே காமன் அப்படின்றதெல்லாம் தூக்கிட்டு ஆர்டிகல் 370 அப்படின்றத தூக்கி குப்பையில போட்ட உடனே முழு ஒருங்கிணைந்த காஷ்மீர் வந்து நம்மளுடையது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி மேப்பே அப்படிதான் இருக்கு. சோ அப்ப இதுல வந்து காஷ்மீரை பத்தி பேசுறதுக்கு நொட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால அப்படியே ஓரம் தூக்கி வச்சிருங்க. சரி, அதுக்கப்புறம் பஸ் விடணுமா? சோ என்ன மாதிரி பஸ்ன்னு எனக்கு புரியல. அதாவது பஸ் விடணும். வாஜ்பாய் அவர்கள் 1999 இருந்து 2004 இந்த 98 எல்லாம் அப்போதுல இருந்து சரி ஓகே, 2 பேருமே அணுகுண்டு வச்சுட்டோம், 2 பேருமே அணுகுண்டு வைத்திருக்கும் நாடாக இருக்கும், சரி ஒரு ரெஸ்பான்சிபிளா இருப்போம், அப்போதுல இருந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், நம்ம பெரிய என்னன்னு சொல்லிட்டு பஸ்ல போனா, நம்ம பாரதத்துடைய பிரதமர் இவரு மன்மிகு வாஜ்பாய் அவர்கள் பஸ்ல போயிட்டு இருக்கும் போதே அங்க ஜெனரல் பர்வேஸ் முஷரப் கார்கில்ல ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. சரி, இப்படிப்பட்ட ஒரு நாடு. சரி, இது ஒழிஞ்சு போகுது. சரி, அதுக்கப்புறம் பேசி தீர்வு ஆர்டிபிஷியல் தம்சம் பண்ணி ஜெயிச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி, அந்த பஸ் சொல்றாங்களான்னு தெரியல. சரி, மன்மோகன் சிங் அவரு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ கொண்டு வரலான்னும் போது 2611 அதுவும் ஊத்தி மூடிடுச்சு. சரி, அதுக்கப்புறமா போய் ஒபாமா காலில் எல்லாம் வந்து அதுவும் ஒண்ணு நடக்கலன்னு சொன்ன உடனே அது முடிஞ்சு போச்சு. சரி, பாரதத்துடைய பிரதமர் ஆப்கானிஸ்தான் நாட்டுல இருந்து திரும்ப வரும்போது, நான் சொல்ல 2015 வருஷம் ஆப்கானிஸ்தான்ல திரும்ப வரும்போது ஆன் த ஏர்ல வழியில மாத்திட்டு லாகூர்ல இறங்கி இவரோட சொந்தக்காரர் தான் ஷபாஸ் ஷெரீஃபோட சொந்தக்காரர் நவாஸ் ஷெரீப் இருக்கார்ல, அவரோட பர்த்டே நேர போய் லாகூர்ல ஒரு இதுவும் இல்லாம ப்ரிப்பரேஷனே இல்லாம நேர போய் இறங்கி அஜித்குமார் டோவல் கூட முதல் தடவையா விசாவோட டிப்ளமேட்டிக் விசாவோட சொல்லிட்டு நேரா போய் லாகூர் ஏர்போர்ட்ல இறங்குறாரு. அந்த சமயத்துல பேச்சுவார்த்தை நான் சொல்ல டிசம்பர் மாசம் 25, 26 இந்த தேதி 1ஆம் தேதி அன்னைக்கு அட்டாக் இந்தியா மேல. அதே வருஷம் 5-6 நாள்ல. சோ இந்த நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா? எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும்? சரி, அதுக்கப்புறம் 19 என்ன நடந்தது? பஸ்ஸை சூசைட் பாம்பர் வச்சு அடிச்சாங்க. இங்க வந்து பஹல்காம்ல வந்து நிக்கிறோம்.
பேச்சுவார்த்தை நடத்துவது, பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. ஏன்னா அது வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது 48ல இருந்து சும்மா பேசி 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 ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டதை திரும்ப பேச்சுவார்த்தை நடத்து, பஸ் விடு, தண்ணியை விடு, காஷ்மீரை பத்தி பேசினா இதுல எதுவுமே பேசுறதுக்கு இல்லை. பேச்சுவார்த்தை ஒன்னே ஒன்று நடத்தலாம். பாகிஸ்தான் காஷ்மீரை இந்தியா வசம் ஒப்படைத்த பிறகு எந்த மக்கள் அங்கே இருக்க போகிறார்கள்? நீங்க சொல்ற பத்தான்சோ, நீங்க சொல்ற அந்த அந்த 10 ஜாதிக்காக நீங்க நாடு நடத்துறீங்களே, ஜாதியிலேயே ஒரு 4-5 ஆதிக்க ஜாதிக்காக வச்சிருக்கீங்களே, அந்த மக்கள் காஷ்மீர்ல இருந்து மூவ் பண்ணிட்டு பாகிஸ்தானோட ஆர்மி வந்து காஷ்மீர்ல இருந்து மூவ் பண்ணி, நான் சொல்ல பாகிஸ்தான் ஆக்கப்படி காஷ்மீர்ல கில்ஜித்ல இருந்து மூவ் பண்ணிட்டு இப்ப பேசலாமான்னா அப்ப பேசலாம். அதை தவிர பேசுறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டி பாகிஸ்தானோட. காணொலியில இறுதியான கேள்வியா, நம்ம கூட மட்டும்தான் பாகிஸ்தான் பஞ்சாயத்தா இருக்கான்னு பார்த்தா அவங்க பக்கத்துல இருக்கிற ஆப்கானிஸ்தானோடய இப்போ வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. தாக்குதல் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கதான் நம்ம பாக்குறோம். என்ன நடக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள? பாகிஸ்தானுக்கு இந்தியா பக்கம் ஒரு கோடு, அதாவது இது வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு பால், அந்த பாலுக்குள்ள ரெட் கலர்ல இங்கு ஊத்திட்டு ஒரு பைத்தியக்காரங்கிட்ட கொடுத்து, அந்த பைத்தியக்காரங்கிட்ட ஒரு பிளேடும் கொடுத்தா ஃபுல்லா கீர்னா எப்படி ரத்தமா சைட்ல வருதோ, அதே மாதிரி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா 1940ல இருந்து 45 வச்சுங்க, 45ல இருந்து ஒரு 70 வரைக்கும் எல்லா இடத்துலயும் உலகம் முழுக்க கீர் 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 கீர்னு கீர்னா. அந்த கீர்ல அதுக்கு முன்னாடி கீர்ன கீர் நான் சொல்றது 1950களில் 40களில் இல்லாம இது கொஞ்சம் முன்னாடியே போட்ட கீரல்ல டூர்ஹான் லைன் அப்படின்னு ஒரு லைன். அது பாகிஸ்தானுக்கும் பிரிட்டிஷ் இந்தியா, அதாவது பாகிஸ்தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒரு அங்கம் தான். பிரிட்டிஷ் இந்தியான்றது வந்து பாகிஸ்தான் ஆரம்பிச்சு பர்மா வரைக்கும் போச்சு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா, ஆப்கானிஸ்தானுக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு வரையறுக்கக்கூட கோடு போடுறாங்க. அந்த கோடோட பேர் டூரான் லைன். அந்த லைனை வந்து ஆப்கானிஸ்தான் முதல்ல இருந்தே ஒத்துக்கல. ஸோ நம்ம பக்கம் போட்ட கோடு வந்து ராட்லிஃப் லைன். ஸோ ஒரு 6 வாரத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு குறுக்கால ஒரு லைன் போட்டோம்னு சொல்லி ஒரு லைனை ஒன்று போட்டு நம்ம பிரிச்சு விட்ட மாதிரி அந்த பக்கம், அதாவது பஷ்டூன் மொழி பேசுறவங்க, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்கான் பீப்புள் இருக்காங்களே, அவங்களுக்கான இடத்தை ஆட்டையை போட்டு எடுத்து இந்த பக்கம் சேர்த்துற மாதிரி தான் டூரான் லைன் இருக்கு. அதனால பாகிஸ்தான் ஆர்டிபிஷியல் ஸ்டேட். அதுக்கு எட்டனதர் எக்ஸாம்பிள் வந்து இந்த டூரான் லைன், இந்த பக்கம் ராட்லிஃப் லைன். ஸோ இந்த ராட்லிஃப் லைன் எப்படி நம்ம வந்து சில சமயத்துல எடுத்துக்க வேணாமான்னு யோசிக்கிறோமோ, டூரான் லைன்ல அவன் ஒத்துக்கவே இல்லை ஆரம்பத்துல இருந்து. அதனால பஷ்டூன் மொழி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானை சார்ந்தது அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அதனால அவங்க எடுத்துக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முதல்ல இருந்தே அவங்க மறுப்பதனால் அதை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான்ல இதுதான் சான்ஸ். ஸோ அதனால பாகிஸ்தான் இந்த இடத்துல இந்த சமயத்துல அந்த இடத்தை இழப்பது அப்படின்றது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எப்பவுமே வீக்கா இருக்கும் போது அடிக்க முடியும். ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ காஷ்மீர் இந்தியாவோட வந்துடும், பலுச்சிஸ்தான் தனி நாடா போகுது. ஸோ அப்போ அந்த நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸும் அதே மாதிரி கைபர் பக்துன்வான்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடம் எல்லாமே சேர்ந்து நேரா ஆப்கானிஸ்தான் பக்கம் போகுமா? அப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சில இடமும் ராவல்பிண்டில இருந்து லாகூர் வரைக்கும் இருக்கிற சில இடத்த மாத்திரம் பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு சிந்து தேஷ்ன்றதை தனியா பிரிச்சு கொடுப்பாங்களான்றத பாகிஸ்தான் தான் பதில் சொல்லுமே தவிர நம்மளால அதுக்கு மேல வேற எதுவும் யோசிக்க முடியல. அதனால ஆப்கானிஸ்தான் அவங்களோட நியாயமான கோரிக்கையான இந்த லைன் வந்து பிரிட்டிஷ்காரன் போட்டது உனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ பாட்டுன்னு சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, அந்த கோட்டை அழி முதல்ல இருந்து புதுசா கோடு போடுவோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் கேட்டுட்டு இருக்கான். ஸோ அது இந்த டைம்ல அவனுக்கு ஒத்து வந்ததுன்னா அவன் அந்த கோடையும் அழிச்சிட்டு புதுசா கோடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டூரான் லைன் வந்து பிரிட்டிஷ் போட்டது, ராட்லிஃப் லைன் எப்படி போட்டானோ அதே மாதிரி டூரான் லைனும் போட்டான். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியாவோடு சேரும்போது நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸும் ஃப்ராண்டியர் ப்ராவின்ஸும் கைபர் பக்துன்வாவும் நேரா ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிட்டு பலுச்சிஸ்தான் தனி மாநிலம் ஆகிட்டு சிந்து தேஷ் தனி மாநிலம் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், டு பி ஃப்ராங்க். ஸோ அவன் என்ன 100 பிளேட் எடுத்து கீறி சாவடிப்பான்னா நாம உத்தரத்துக்கு அவங்களோட அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்த முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறாங்களான்றது எடுத்தாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா தான் நான் பார்ப்பேன்.